இரண்டு கட்சிகளையுமே நான் கேட்கறது, இந்த நக்கனாமலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி கர்ப்பிணி பெண்களை கேவலமா ஜோடியில கட்டி வந்தாங்க. இது வரைக்கும் ரெண்டு கட்சியுமே எங்களுக்கு சாலை அமைச்சு கொடுக்கல. எந்த ஊருங்க ஐயா? இங்க வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியிலங்க. ஊர் எந்த ஊர்? இதோ நக்கனாமலை. இங்க இருந்து பாருங்க, அதோ லைட் எதுவும் தெரியல, அப்படி ஒரு இருண்டு போன. நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன். அடுத்தது அண்ணன். நான் நண்பருக்கு பொறுத்தவரை அவரு நம்ம நெறியாளர் சொன்னதுபடி இல்ல ஒரு சின்ன என்னுடைய கேள்விகளை நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். அப்ப நீங்க பதில் சொல்வீங்க ப்ளீஸ். இல்ல அதான் சொல்லிட்டீங்க, சாலை வேணும். இல்ல அடுத்து சொல்லிடுறேன். இரண்டாவது, வாணியம்பாடியை இரண்டா பிளவுபடுத்தியது இந்த ரயில்வே கேட் பாலம். இன்னையா உங்களுக்கு பிரச்சனை? நீங்க சொல்றீங்க மத்திய அரசு பண்ணலான்றீங்க. முதல்ல ரெண்டு கட்சியுமே நீங்க கேக்குறேன், லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? ஓகே ஓகே, உங்க கேள்வி புரிஞ்சுச்சு. வெயிட் பண்ணுங்க ஐயா. வேற கேள்வி போயிட்டா பதில் எப்படி வாங்குறது? இருங்க, வாங்கலாம். சொல்லுங்க ஐயா. அவரு சமூக ஆர்வலர் அன்புலூர் அசோகன் ரெண்டு கேள்வியை முன் வச்சாரு. ஒன்னு நக்கனாமலைக்கு வழிபாத சாலை வசதி இல்லன்றாரு. இருந்தது. அவர் சொன்னது உண்மை. டோலி கட்டி தான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்ததா இருந்ததுங்க. ஆனா அந்த நக்கனாமலை ஒரு 170 குடும்பங்கள் ஒரு மலை கிராமத்தில் வசிக்கிறதா இருக்குது. அந்த இடத்த அடையணும்னா பொது சாலையிலிருந்து 5 கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட வனசாலையை கடந்துதான் அடையணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு சாலை எடுக்கிறோமோ அதுக்கு 3 மடங்கு நம்முடைய சாலைக்கான சொத்தை தரணும். ஆனால் வழிக்காக மட்டும் எடுக்கிறதுனால அவங்க அரசாங்க திட்ட மதிப்பீட்டு செய்து அதுல 1,27,63,529 ரூபாய் வனத்துறைக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ப்ரொபோசல் அமைச்சிருக்காங்க. அந்த தொகைகள் கட்டப்பட்டால் அந்த சாலைக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதி அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்படும். அதுக்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டிருக்கு என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஓகே, ஆனா நீங்க சொல்லுங்க. ஒரு அந்த ரயில்வே கேட் பிளஸ் அந்த சாலை, நக்கனாமலை சாலைக்கு பதில சொல்லிடுறாங்க. சொல்றதெல்லாம் உண்மையான விஷயம். ஆனா எங்க ஆட்சி காலத்துல வனத்துறையில முறையான அனுமதி வாங்கி மண் சாலையா ஏற்படுத்தி கொடுத்ததே நாங்க தான். ஏன்னா கிட்டத்தட்ட 48 நாள். ஏன் அவ்வளவு இதுவா சொல்றேன்னா, ஊர் மக்களோட உதவியோட சொந்தமா நான் தான் அந்த ரோடே போட்டு கொடுத்தேன். கவர்மெண்ட் அரசாங்கம் எங்க அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக ஊர் பொதுமக்களோட ஒத்துழைப்போட ஃபாரஸ்ட்ல பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. 48 நாள் சொந்தமா அந்த வழிக்கு மண் சாலை போட்டு கொடுத்ததுனால தான் நான் என் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து 20 லட்சம் எங்கெல்லாம் ஏர்பின் பென்ஸ் வருதோ அங்கெல்லாம் சிமெண்ட் சாலை இப்போதைக்கு போட்டு கொடுக்கலாம். நீங்க வரும்போது நிதியில பிஎம்ஜேசியில பாரத பிரதமர் சாலை திட்டத்தில் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, நபார்ட்ல வாங்கி தரேன்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஓடியே போயிருச்சு. அனுமதி வாங்குறதுக்கு 5 வருஷம் எடுத்துக்கிட்டா எப்படி சாலை வரும்? இன்னும் 10 வருஷம் இல்ல, இன்னும் 20 வருஷம் அப்படிதான் இருக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கான சாலை ரயில்வே கேட்டுக்கு சொல்லணும்னா அண்ணனுக்கு இருக்கிற ஆதங்கம் எனக்கும் இருக்கு. அது பப்ளிக் தான் கேள்வி கேட்கணும். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அது யார் வழக்கு தொடர்ந்தாங்க, யார் நாள் நிக்குதுன்றது நிறைய விஷயம். ஏன்னா கேள்வி கேட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. மொத்தம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அசோகன் சொல்ற மாதிரி ரயில்வே LC 81 பாலம் நான் சொல்லிடுறேன். 2017 நாங்க மத்திய அரசாங்கிட்ட அனுமதி வாங்கி அந்த டெண்டர் விட்டு பூஜை போட்டு அந்த ஒர்க்கை பண்ணி ஆரம்பிச்சோம். இடம் கையப்படுத்துறதுக்கு இந்த ரேட் பத்தலன்னு வழக்கு தொடர்ந்ததுனால அந்த வழக்கு மொத்தமே கேஸ் அண்ணங்கிட்ட தான் இருக்கு. மொத்தமே அவருக்கு என்ன டீடைல் எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கேஸ் போட்டு நிறுத்தது யார்? அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் 3 நாள் ஆரம்பிச்சிரும். ரிசல்ட் வந்தா 1 மாசத்துல ஆரம்பிச்சிரும் வாக்குறுதி கொடுத்தீங்க. முதல்வர் வாக்குறுதி கொடுத்தாரு, துணை முதல்வர் கொடுத்தாரு, இருக்கிற எல்லா அமைச்சரும் கொடுத்தாங்க. நாங்க இல்ல, நாங்க செஞ்சோம். நீங்க அதை மட்டும் தான் இந்த பாலத்துக்கு மட்டும் சொல்றீங்களே. பக்கத்துல இருக்க LC 81 வளையம்பட்டில இருக்கிற ரயில்வே பாலம் நாங்க தான் கட்டி கொடுத்தோம். ஆட்சியில செஞ்சு கொடுத்தா அந்த பிரச்சனை இல்ல. ஐயா அதான் சொல்றேன், 2 பாலத்தையுமே நாங்க தான் கட்டி கொடுத்தோம். இதுக்கு ஒண்ணு வழக்கு தொடர்றதுனால தான் நிக்குதுன்றதே மக்களுக்கு தெரியலையே. பாலத்தை கட்டினீங்க, அந்த ரோடையும் போட்டு கொடுத்துருக்கலாம். எந்த ரோடுங்க ஐயா? அவங்க கேட்டதுதான் சொல்றேன். மண் சாலையா நாங்க தான் ஃபாரஸ்ட்ல அனுமதி வாங்க முடியல. ஃபாரஸ்ட்ல அதான் சொல்றேன், முறையான அனுமதி வாங்கி தான் மண் சாலையே போட்டு கொடுத்தோம். மண் சாலை போட்டு கொடுத்தோமா இல்லையா? போட்டு கொடுத்தால்தான் மொத்த ஊருமே நமக்கு அப்படியே வாக்கு வங்கி மொத்தமா கொடுத்தாங்க. தேர்தலுக்காக நாங்க செய்யல, நன்றி செஞ்சதுக்காக தான் அவங்க திருப்பி செஞ்சாங்க. ஓகே, நன்றி நன்றி. அக்கா நீங்க சொல்லுங்க, தொடர்ச்சியா 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக இன்னும் கேள்வி கேட்கக்கூடிய அல்லது ஏங்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. நாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். 50-60 ஆண்டு காலமா அதிமுக திமுக திருப்பி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நிறைய செஞ்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் செய்யல, அதை மக்கள் கேட்கறாங்க. நிறைய செஞ்சிருக்காங்க. நீங்க இந்தியால தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னா திமுக அதிமுக 2 கட்சியும் காரணம். போட்டி போட்டு செஞ்சிருக்காங்க, அது யாரும் மறுக்க முடியாது. பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை பெண்ணடிமை எல்லாமே இங்கதான் நடந்துட்டு இருக்கு. சரியா? சரி சொல்லுங்க, சாலைகளுக்கு இந்த அடிப்படை தேவைகளுக்கு நாம் இந்த ஒரு அடிப்படை விஷயத்துக்காக தான் நாங்க போராட்டிருக்கோம். நாங்க ஆட்சிக்கே வராம உன்ன வரைக்கும் நாங்க மக்களோட மக்களா சேர்ந்து நாங்க போராட்டிருக்கோம். நீங்க ஒரு வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு எப்படி ஒரு ஆட்சி கொடுக்கறோம் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க பாத்தீங்கல்ல. சூப்பர். சரிங்க, ஓகே ஓகே, நன்றி.